friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு விட்டமின் C cream தான் ரெடி பண்ண போறோம். இந்த cream பாத்தீங்கன்னா உங்க ஸ்கினை நல்லா பிரைட்டன் பண்ணும். உங்களோட கொலாஜின் லெவலை நல்லாவே பூஸ்ட் பண்ணி நம்ம ஸ்கினை நல்லா யங்கா வைக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கினை நல்லா பிரைட்டன் பண்ணும், லைட்டன் பண்ணும். நம்மளோட டார்க்னஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். நம்ம ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ் இதெல்லாமே நல்லாவே கியூர் பண்ணும். அந்த க்ரீம் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவான க்ரீம். மெயினாக இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், மெலாஸ்மா இவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பர்வான இந்த க்ரீம். வாங்க இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். விட்டமின் சி க்ரீம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். இந்த கேப்சூல் தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒரு 5 rupees தான் ஒரு டேப்லெட்டோட ₹5 இருக்கும். இது நீங்கள் மெடிக்கல் ஷாப்ஸில் விட்டமின் சி டேப்லெட்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு தருவாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 2 டேப்லெட் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் அதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி பொடிச்சிக்கலாம். 2 டேப்லெட் நான் இந்த மாதிரி பொடிச்சிக்க போகிறேன். நல்லா ஒரு பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதனால் நான் இப்படியே வச்சு நல்லா தட்டிக்க போகிறேன். 2 டேப்லெட் போதும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த குட்டி குட்டியான அந்த பிளிமிஷிங் இதெல்லாமே க்யூர் பண்ணும். மெயினாக விங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி இதெல்லாமே நல்லாவே க்யூர் பண்ணும் இந்த டேப்லெட். இப்போ நம்ம இதை 2 டேப்லெட்டையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை லைட்டாக நான் வாட்ரு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நமக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வேணும். அதுக்காக நான் கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க, எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமையும். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வேணும். கண்டிப்பாக நீங்கள் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற அலோவேரா பிளான்ட் இருக்கிற ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு க்ரீமி பேஸ் கிடைக்காது நமக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆக கொஞ்சம் இதாக டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அலோவேரா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு க்ரீமி பேஸ் வர வரைக்கும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ஒரு க்ரீமி பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 to 3 drops அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட விட்டமின் சி க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி காலியான நிவ்யாவோட மாய்ஸ்சரைசேஷன் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட மாய்ஸ்சரைசேஷன் தீர்ந்தக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த க்ரீம்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 5 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயே 15 days வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா இது நீங்கள் நைட் டைம் தான் யூஸ் பண்ணணும். அவங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணுங்கள். மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரெகுலராக உங்களோட மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாமே சூப்பராக ரெடியூஸ் ஆகும். உங்கள் டார்க்னஸ் எல்லாமே இது நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாம் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.